ஹாய், நான் இப்போ பருப்பு சாதத்துக்கு தேவையான ஒரு பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். சீனி அவரைக்காய் நம்ம ஊரில் நல்லா கிடைக்கும். அது சீசன்ல எல்லாம் இன்னுமே இளசா இருக்கும். அதை இளசா இருக்க இருக்க சீனி அவரைக்காய் ருசி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக. ஆமாம். இதை இதுக்கு தேவையானதுலாம் இது இப்போ 1/4 கிலோ இது சீனி அவரைக்காய், வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, மேலே தூவுறதுக்கு, பொரிக்கறி வச்சு முடிக்கிறதுக்கு தேங்காய், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போதும், குழம்பு பவுடர் வேண்டாம். வேற இந்த இது சீரக பொடி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நம்ம. சரி, ஓகே. உப்பு, கடுகு, உளுந்த பருப்பு தாளிக்க, எண்ணெய் நிதானமான எண்ணெயை ஊற்றிக்கோங்க, நிறையா போடாதீங்க. இது கொஞ்சமாக போட்டாலும் எண்ணெய் நீங்கள் கம்மியாக போடலாம் அப்படின்னு நினச்சாலும் அவ்வளவு நல்லா இருக்காது. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சீசனில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 1 கிலோ 5 ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அப்படிலாம் கிடச்சிச்சின்னா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு சத்தம் இல்லாட்டினா 2 சத்தம் வேக போட்டு எடுத்து வெயில் இருந்துச்சுன்னா காய போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மரில் சீனி அவரைக்காய் வத்தல் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு நாள். அது அடுத்த சம்மரில் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன் எப்படியும். ஆமாம், இனி நம்ம ஊர்லேயே மழை தான் இல்லை, அவ்வளவு சீப்பாக கிடைக்கும். அது இப்போ அக்டோபர் மாதம் அந்த வத்தல் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அது அந்த இழசா இருக்காது இல்லையாம்மா? இது எல்லா டைமும் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு டைம் இந்த சம்மரில் வர்றது டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், பயங்கரமாக வரும். அடையில குமிச்சு போட்டுக்கிற மாதிரி. இந்த பாவக்காய்லாம் அது எந்த டைமுமே 1/4 கிலோ 5 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. கிலோ 5 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. அது 1/4 கிலோ 20 ரூபாயிலேருந்து குறையவே. இது சீனி அவரைக்காய் அப்படி கிடையாது. இது வெண்டைக்காய் இதெல்லாம் சீசனில் அப்படியே குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நேரம் நான் எல்லா காய்கறியும் வெங்காயத்துலேயே போட்டுருவேன். வெங்காயத்தில் ஒரு தடவை 2 தடவைக்கு நல்லா மடங்குற மாதிரி வேக விட்டுட்டு தான் அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போடுவேன். எங்கள் அம்மா அப்படி தான் போடுவாங்க. பொடியெல்லாம் போட்டுட்டு அப்புறமா போட மாட்டாங்க காயை. ஏன்னா பொடி போட்ட உடனே எண்ணெய் ட்ரை ஆயிடும். இந்த அதுக்கப்புறம் காய் அதில் சரியாக வதங்குற மாதிரி கிடையாது. நம்ம பக்கத்தில் எல்லாம் அப்படி தான், வெங்காயம் போட்ட உடனே காயை போட்டுருவாங்க. காயை போட்டு இன்னும் எங்கள் அம்மா காலத்துலலாம் இந்த காய் நல்லா வதங்கின பிறகு தான் மஞ்சத்தூள் உப்புலாம் போடுவாங்க. அப்போல்லாம் குக்கரும் கிடையாது இல்லைம்மா? அப்போ குக்கரும் கிடையாது. ஏன்னா நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் ஒரு 2 பரட்டு வதங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணியை ஊற்றினோம்னா நம்ம கணக்குக்கு 1 சத்தம் 2 சத்தம் சொல்கிறவங்கள அவங்க 5 நிமிஷத்தில் வெந்துடும் பிறகு அந்த காலத்தில். மூடி வைக்க போறீங்களா இல்லை மூடி வைக்க போறீங்களா? மூடணும். இல்லை இது நம்ம இப்போ உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 சத்தம் இது பண்ண உடனே இந்த மஞ்சத்தூள் போடுறேன். முதல்ல உப்பு போட்டுறேன். உப்பு போட்டு கிண்டிட்டு அது காரத்துக்கு காரம் கம்மியாக போடுங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். இது சில்லி பவுடர். இப்போ இப்படி போடுறோம்ல, இதுலேயே இந்த சில்லி பவுட்ரு எல்லாமே வாசம் மாறிடும் நல்லா. இதில் ஏன்னா இது தண்ணி விடுற காய் கிடையாது. இது
இந்த பீக்கங்காய் இது மாதிரி தண்ணி விடுற காய் கிடையாது. அதனால நல்லா நம்ம போடும்போது தண்ணி விழுந்துருக்கும்ல, அந்த தண்ணியெல்லாம் கூட அப்படியே ஒரு இதில் வந்து வத்துற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இந்த கொஞ்சம் காயெல்லாம் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது இவ்வளோண்டு தண்ணியை போட்டு இது 2 சத்தம் வரட்டும். 2 சத்தத்தில் வெந்துடும். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு சத்தம் இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சத்தத்துக்கு வைக்கணுமா? ஒரு சத்தம் வச்சுட்டோம்னா 2 சத்தம் வழக்கமாக 2 சத்தத்துல எல்லாம் இது வெந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் வேகலை. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? ஒரு சத்தம் வேகட்டும். வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், வெந்த இது தெரியும். இங்கே வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நல்லா ஹையில் வச்சுட்டோம்னா இது வந்து நீர்க்காய் லிஸ்ட்லேயும் சேராது, மாவு காய் லிஸ்ட்லேயும் சேராது. அதனால் தண்ணி வந்து நம்ம தான் அது வத்தடிக்கணும். அது வந்து ஒரு சத்தத்தில் தண்ணி வத்திரும், இழுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல கிடையாது. ஆமாம், எவ்வளோ தண்ணி போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் தண்ணி கொஞ்சம் இப்போ பார்த்து ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும். அது என்ன தண்ணி வத்தட்டும். நான் அதுக்கு முன்னாடி தேங்காய் பூ போட்டுருந்தேன். தேங்காய் பூவை போட்டுட்டு இல்லை வேற ஒன்றும் இது கிடையாது. மல்லித்தடையெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சரி, பருப்பு ரசம் வைக்கிற அன்னைக்கு, சாம்பார் வைக்கிற அன்னைக்கு, மோர் குழம்பு வைக்கிற அன்னைக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது நீ தண்ணி வத்துற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி காட்டிடலாமா? சிம்பிளாக செய்யக்கூடிய சீனி அரக்காய் ரெடி. பருப்பு ரசம் வைக்கிற அன்னைக்கு பிளெயின் ரசம் மட்டும் இன்னைக்கு போதும்னு நினச்சாலும் அன்னைக்கு இது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு ஒரு அப்பளம், சுருள் அப்பளம் வறுத்து சாப்பிட்டு வந்துருச்சுலாம் அந்த மாதிரி காய். நீங்கள் சொல்கிறதே சாப்பிட்ட மாதிரி இருக்கே. அம்மா கொஞ்சம் அப்படி தான் சாப்பிடு. சீனியாக இருக்கா ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் 1/2 கிலோ 5 ரூபா அப்படிமா. சரி வாங்கிட்டு வந்துடுறது, உடனே வாங்கிட்டு வந்துடுறது. என்ன செய்யறது? பிறகு அதை மட்டும் வச்சு ரசம் வச்சு சுருளப்பழம் வறுத்து சாப்பிட்ருவேன் நான். சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள்.